ஹலோ கைஸ், நேற்று வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னன்னா, இந்த ரீசெண்டாக இப்போ பென்குயின் ட்ரெண்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னன்னா, நீ உன்னோட பாத்துல கரெக்டாக தான் போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அப்படி நீ அந்த பாத்துல போலேனாலும் எதனால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். சில பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணி லைக் பண்ணிட்டு போனாங்க, சில பேர் வந்து லைக் மட்டும் போட்டு விட்டு போறாங்க. சரி, ஏன் இவங்க வெறும் லைக் போட்டு விட்டு போறாங்க, என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெறும் லைக் மட்டும் போடுறாங்கன்னு சொல்லி அடுத்த ஸ்டோரியில் என்ன போட்டிருந்தாங்க, லைக் எஸ் நோ தவிர வேற ஏதாச்சும் பதில் சொல்லு ப்ரோன்னு போட்டிருந்தேன். எல்லாரும் லைக் மட்டும் போட்டு போறாங்க. சரி, அதெல்லாம் கூட விட்டுருவேன். எல்லாரும் லைக் போட்டு போனாங்க, அதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருவேன்னு வைங்க. அந்த லைக் எஸ் நோ தவிர வேற ஏதாச்சும் போடு ப்ரோன்னு சொன்னதுக்கு ஒருத்தன் லைக் போட்டு போயிருக்கான். அப்படியே பிடிச்சு மொட்டக். நிறைய பேர் வந்துட்டு நிறைய நல்லா சொல்லியிருந்தாங்க. நான் சிலது மட்டும்தான் பார்த்தேன், சிலது பார்க்கல. இனிதான் பார்க்கணும், பார்த்துருவோம். பென்குயின் கூட ஓனா டெசிஷன் எடுக்குது. ஆனால் நம்ம கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். அது கூட ஏதோ டெசிஷன் எடுத்தா அதுக்கு பிடிச்ச பாதையில் போகுது. அது கரெக்ட். அது வந்துட்டு அனிமல், அது வந்துட்டு 4 அறிவு ஜீவன் வச்சுக்கோங்க. ஐயோ சாரி, 5 அறிவு தானே. 5 அறிவா 4 அறிவா? நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. 5 அறிவு தானே பென்குயினுக்கு. தெரில ப்ரோ, அது தெரில. அது ஏதோ ஒரு அறிவா இருந்துட்டு போட்டோம். அது வந்துட்டு போகுது. அதுக்கு வந்துட்டு அதான் அதோட குடும்பம் அதெல்லாம் முத்தி கேர் பண்ணிக்காம அது பாட்டுக்கு அது போகுது அதோட பாத்துல. ஆனா நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்? ஒரு சைடு பாத்தீங்கன்னா மணி, ஓப்பனா சொல்ல போனா காசு வேணும், காசு இருந்தாதான் வாழ முடியும். அதனால சில பேர்த்துக்கு நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் அந்த மாதிரி சொல்லையா யூடியூபா, நானே யூடியூபர்னா ஆகல, யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்துட்டு நடக்காம போயிருது. அதுக்கு டைம் ஆகும். ஆனா அதை வந்துட்டு லைஃப்பை பார்த்து பயந்துட்டு அதை ட்ரையே பண்ணாம போயிடுறாங்க. ஒரு கம்பெனியில போய் உட்காந்துட்டு இந்த எலி வேலை செய்யும் தெரியுமா, ஒரு மீம்ல, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு, அதுக்குன்னு உங்களை நான் எலின்னு சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். பட் அது அப்படிதான் பண்ணி ஆகணும். நானுமே நாளைக்கு வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெப் 2 வந்துட்டு இன்டர்வியூ வருது, அட்டன் பண்ணுவேன், கிடைச்சா போயிடுவேன். ஆனால் வீடியோவும் பண்ணுவேன், பட் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா காசு வேணும். நோ ப்ரோ, எதுக்கு நடக்கிறேன்னு கூட தெரியாமல் போயிட்டு இருக்கேன். ஸ்டாப் பண்ணி வேற வழியாக போகலான்னு தோணுது. ஆனால் அதுதான் பிரச்சனை, ஃபினான்சியலி கஷ்டம். இவர் வந்து எனக்கு தெரியும், எங்கள் அண்ணன், ஃப்ரெண்டோட அண்ணன், எனக்கு தெரியும் நல்லா. இவர் வந்துட்டு இவருக்கு டேலண்ட், பயங்கரமான டேலண்ட் இருக்கு. இவர் பிஸ்னஸ் வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வீட்டு சூழ்நிலை அதெல்லாம் வந்துட்டு வச்சு இவர் யோசிக்கிறாரு, இவர் போகலாமா, வேற பாத்துக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சு. நானே கேட்டேன், ஏன்னா இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு நீங்கள் வேற எங்கேயாச்சும் போகலாமில்ல அப்படின்னு கேட்டா, எதுக்குடா கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு இதில் உட்காந்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அவருக்கு என்னன்னா பிஸ்னஸ் வைக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்கு, பண்ணணும்னு தான் சொல்றாரு. பட் எதுக்கு நம்ம ப்ரெஷர் ஏற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாரு ரொம்ப. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த கேள்விக்கு எஸ் ஆஃப் கோர்ஸ்னு போட்டிருக்காரு. ஓகே, இன்னொருத்தர் வந்துட்டு மேபின்னு போட்டிருக்காரு. அவருக்கே அது தெரியலன்னு அர்த்தம். சொல்ல போனா மேபின்னு போட்டிருக்காருன்னு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போறீங்களா இல்ல தெரியாம போறீங்களா? உங்களோட ரைட் பாத்துல போறீங்கன்னு நான் கேட்டேன், மேபின்னு போட்டிருக்கீங்க. அப்ப அவருக்கே தெரியல, பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு. எஸ் கோச், இப்ப வரைக்கும் ரைட்டா போகுது, ராங் வேல போனா சேஞ்ச் பண்ண நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல அப்படின்னு போட்டிருக்கான். இவன் என் ஃப்ரெண்டு தான். நாங்கெல்லாம் இப்போ ஏதாச்சும் டிப்ரெஷன் ஒன்று வந்துச்சுன்னா வீடியோ கால் பண்ணி எல்லாரும் வந்துட்டு ஒன்று கூடிடுவோம். ஒரு 10, 11, 20 பேத்துக்கு மேலே வீடியோ கால் பண்ணுவானுங்க. ஒன்று கூடி டிப்ளமோவில் படித்த பசங்க கதையை பேசிக்கிட்டு. இப்போ இன்ஜினியரிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்க பசங்களும் சரி, அப்போ இருக்க பசங்களும் சரி, ஸ்கூலில் இருக்க பசங்களும் சரி. இப்போ நான் ஜிம்முக்கு போனேன்னா என் ஸ்கூலில் இருக்க பசங்களை பார்ப்பேன். இப்போ நான் அந்த சைடு காந்திபுரம் அந்த மாதிரிலாம் போயிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவானுங்க, பேசுவோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அவனுங்க எப்பவுமே பேசுவானுங்க, குரூப் இருக்குது, பேசுவானுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் இல்லாமலாம் கிடையாது, ரீல் ஷேர் பண்ணுவானுங்க. இப்போ வரைக்கும் டிப்ளமோ குரூப்பில் இருக்க ரீல்ஸும் ஷேர் ஆகும், எல்லாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க ரீல்ஸில் வந்துட்டு இப்போது அனாதையாக இருக்குது, குரூப் அனாதையாக இருக்குது. அப்படி இல்லை. எங்களுக்கு நான் இது வரைக்கும் இது பண்ண குரூப், ஸ்கூல் குரூப் மட்டும்தான் அனாதையாயிடுச்சு. மற்றபடி டிப்ளமோ படித்ததாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் படித்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எங்கேஜாக நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ பேசிப்போம், அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம். இப்போ
இப்போ எங்களுக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இங்கே கூப்பிடுவோம், வருவானுங்க. வராமலாம் இருக்கவே மாட்டானுங்க, நல்லா பேசுவாங்க. இது வரைக்கும் எதாவது எமர்ஜென்சினாலும் காசு அனுப்பிச்சி விடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் இருப்பானுங்க, நானும் இருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ எஸ், இருப்பேங்க ப்ரோ, கவலையே படாதீங்க, பார்த்துக்கலாம். டேய் இல்ல, எனக்கு புரியல. என்னவோ எமோஜிலேயே வந்துட்டு போட்டிருக்கான். இவன் முடியல ப்ரோ, அதனால அவனை வச்சுட்டு சத்தியமா செத்துருவேன் நான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு ஏதோ கண்டென்ட் பண்ணலாம்னு நினைச்சு வந்த ப்ரோங்க. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ இவனுக்கு மாதிரி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் வேணாண்டா, நீ வந்துட்டு நீ போடுற ஸ்டோரிக்கு வந்துட்டு போட வேணாம். நீ வேணாம், நீ போடுவ, ஆனா வேணாம். மேபி ஹி இஸ் மென்டலி அஃபெக்டட். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நான் என்ன கேட்டேன்னா, நீ கரெக்டான பாத்துல போயிட்டு இருக்கியான்னு தான் நான் உன்னை கேட்டேன். அது நான் உன்னை கேட்டேன். என் ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கிறது, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருக்கிறது. இதுதான் நான் ஃபோன் பண்ணியே சொல்லிக்கிறேன் தெளிவா. இவனுக்கு புரியல. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். Because I don't have eyesight. கண்ணு தெரியலையா, அதனால நான் நோ கெரியர் நோக்கி ஓடுறாராமா. அவருக்கு பிடிச்ச பாத்துல போகல. ஓகே, சில பேர்த்தோட டிசிஷன் வந்து அப்படிதான் இருக்கும், ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன். அது ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா முக்காவாசி யங்ஸ்டரோட பிரச்சனை. பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், சில ஃபேமிலி சைட்லாம் வந்துட்டு நான் பிடிச்சதை பண்றேன்னு சொன்னா செருப்புலேயே அடிப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க, பட் அவங்களோட சுச்சுவேஷன் கஷ்டமா இருக்கும். அதனால இவங்களே வந்துட்டு இல்ல நான் கெரியர் நோக்கி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். வர்மா எவ்வளியோ டிகேவும் அவ்வளியே. ஓகே ப்ரோ. இவனா சரி, ஓகே, எதுவும் சொல்ல வேணாம். சரி, நான் யூடியூப் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, நீ என்ன புடுங்கிட்ட இருக்க? பண்ண வேண்டியதானே, பண்ணல. என்னவோ போ, அவன் ஏதோ வேற வழியில போயிட்டு இருக்கான், உடனே இப்படி ஒன்று போட்டுருவான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பிடிச்ச வழியில போனா லைஃப் நல்லா இருக்கும். பட் இந்த காலத்துல பிடிச்ச வழியில போனா கொஞ்சம் சர்வே ஆகுறது கஷ்டம். அதனால நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பிடிச்ச சைடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கெரியர் நோக்கி போறாங்க. பட் அந்த பிடிச்ச இதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அந்த கெரியரை நோக்கி போற இடத்துல அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். டைம் அந்த ரீல்ஸ் நோன்ற டைம்ல வந்து ட்ரை பண்ணலாம். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணலாம், உங்களால முடியும். டைம் இருக்கு உங்களுக்கு. சொல்ல போனா எனக்கு வந்துட்டு நான் படிக்கணும், இன்டர்வியூ வருது, அதுக்கு வந்துட்டு நான் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் இங்க பாருங்க பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருப்பேன், அடுத்து ப்ரிப்பேரும் பண்ணுவேன், ப்ராஜெக்ட் இருக்கு அதுவும் பண்ணுவேன், ஜிம் இருக்கு அதுவும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்கு. போயிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி, ஏதோ போறேன். என்ன பண்றது, எல்லாம் அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட்ஸ் போட்டிருப்பேன். இது மாதிரியும் கண்டென்ட்ஸ் போடுவேன். ஃபன் கூஃபி கண்டென்ட்ஸ் நிறைய வரும், ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட்ஸும் வரும். 2 ஆடியன்ஸும் ஒரே சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஃபன், ஜாலியா இருங்க, பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், தைரியமா இருங்க. பாய்.